இடத்துல உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இவங்க 3 பேரும் சேர்ந்து நல்ல கூட்டணி அமைச்சு உங்களுக்கு நல்ல பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்துல நுழையிறாங்க. கூட உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடம் என்பதே தொழில் ஸ்தானம், அது தர்மஸ்தானம். தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றது இந்த மேஷ ராசியினருக்கு தந்தை வழியில ஏதாவது சொத்து ஏதாவது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேருங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு லாபமும் ஏற்படும். அதனால மேஷராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாவே ஏற்படும். அந்த எதிரிகளை நீங்க எப்படி போராடி எப்படி ஜெயிக்கிறீங்கன்ற மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய டேலண்ட்ஸும் ஏற்படும். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மலரும் புத்தாண்டில் வசந்த காலம் வீசட்டும். துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும். உங்களுடைய கனவுகள் நினைவாகி வெற்றிகள் குவியட்டும். அன்பான உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு முதல் தான் உங்களுக்கு நான் மீனாட்சி ஜோதிடம் மூலமாக எல்லா ராசிக்கான பலன்களை தெரிவிச்சிட்டு இருக்கேன். அது மூலமா பலரும் பயன் பெற்றிருக்கீங்க. பலரும் என்னை தொடர்பு கொண்ட உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பை எப்படி இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன பரிகாரம்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய பெரிய நன்றி. இது தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடரணும்ன்றத என்னுடைய ஆசைகளும் கூட. தற்போது வருகின்ற 2026 ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். மேஷ ராசியினருக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ரொம்பவே யோகமா இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு ரொம்பவே யோகமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்கு. அதாவது உங்க ராசி அதிபதி செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. அதுவும் சூரியன் சுக்கிரன் கூட்டணியுடன். அங்கிருந்து குரு பார்வை இருக்கு. மிதுன ராசியில தான் இந்த ஆண்டே தொடங்குது. மிதுன ராசியில சந்திரனும் குருவும் கூட்டணியில இருக்கு. அங்கிருந்து தனுசு ராசியை பார்வையிடுது. இது உங்க ராசி அதிபதிக்கு ரொம்பவே யோகமா இருக்குன்னும் போது உங்களுக்கு நல்ல பலம் கூடுதுங்க. அதாவது நீங்க ரொம்ப நாளா ஏதாவது காத்துட்டு இருக்கீங்க, செய்யலாம் ஏதாவது ஒரு செயலை தொடங்கறதுக்கு காத்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு இப்ப நல்லபடியா முன்னேற்றம் அடையும். அது உங்களால சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். இத்தனை நாள் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீண் செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். ஆனா உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மற்றும் சூரியனோட கூட்டணி அமைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு தன வரவு எல்லாமே ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது பணம் வராம காத்துட்டு இருக்கு, தடங்கள் ஏற்பட்டு அது உங்க கைக்கு வராம இருக்குதுன்னா இந்த ஆண்டு தொடக்கத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பாக்கிய ஸ்தானத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய் 3 கிரகங்கள் கூட்டணி இருந்து உங்களுக்கு பல பாக்கியங்களை அள்ளி தர போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தை மாதம் தொடங்கும் போது சூரியன் மகர ராசிக்குள்ள நுழையிறாரு. கூடவே செவ்வாய் சுக்கிரன் உங்க கூட புதனும் கூட்டணி அமைக்கிறாரு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குன்னும் போது உங்களுக்கு வேலை தொழில்ல ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் இருக்க போகுதுங்க. ஆமாங்க, தர்ம கர்மாதிபதி யோகம் தான் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு இருக்கு. இதனால உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ரொம்ப நாளா வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்க, வேலை இன்னும் எனக்கு கிடைக்கல, நான் காலேஜ் முடிச்சு 6 months ஆகுது, இன்னும் ப்ரெஷரா இருக்கிறேன்னு கண்டு எனக்கு யாரும் எந்த வேலையும் கொடுக்கலன்னு மேஷராசி பல பேர் எனக்கு போன் பண்ணி நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்குலாம் நான் வந்து பரிகாரங்களும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பக்கத்துல எந்த கோயில் இருக்கு, அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான பரிகார பூஜை பண்ணா உங்களுக்கு சீக்கிரம் வேலை அமையும்ன்றத சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேஷ ராசியினருக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா சூரியன் செவ்வாய் கூட்டணின்னும் போது உங்களுக்கு ஒரு அதிகார தோரணையும் ஏற்படும். அதே நேரத்துல அதிகாரமிக்க உயர்ந்த நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அதிகாரமிக்க உயர்ந்த நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஃபேவரட்டா நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸுக்கு நீங்க வேலைக்காக யாருக்கெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க, ரெஃபரன்ஸ்க்காக நீங்க வந்து கேட்டு வச்சிருக்கீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு இப்ப கரெக்டா வந்து கூடி வருங்க. இந்த மாதம் முழுக்கவே பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு யோகமா இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது சனி தவிர. ஏன்னா சனி 12ஆம் இடத்துல இருக்காரு, ஒரு தடங்களை ஏற்படுத்த செய்வாரு.
ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கதான் செய்வாரு. உங்களுக்கு ஒரு மன பயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அவருக்கு நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்க தொடர்ந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், தைரியத்தை கொடுக்கும். அதே நேரத்துல சனினால ஏற்பட்ட தடங்களும் விலகும். சனிக்கும் ஆஞ்சநேயருக்கும் அப்படி ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குங்க. அது ஆன்மீக புராணத்துல வருது. நம்ம ஜோதிடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனினால எந்த தடங்கள் ஏற்பட்டாலும் சரி, நீங்க உடனே ஒரு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. அந்த வெண்ணெய் எந்த அளவுக்கு உருகி கரையுதோ அதே மாதிரி உங்களுடைய கவலைகளும் பிரச்சனைகளும் உருகி கரைஞ்சிடும். அதனால நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கள் எல்லாமே விலகுது. அதே மாதிரி இந்த மாதம் பர்டிகுலரா யாரெல்லாம் ஜாபுக்காக காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ அவங்களாம் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் அப்டேட் பண்ணாதானே உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வரும். சோ நான் வேலை தேடிட்டு இருக்கேன், நான் வேலை இல்லாம இருக்கேன், நீங்க வீட்லயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்டர்வியூ கால்ஸ் வரும்? அதுக்கான ப்ராசஸ நீங்க ரெடி பண்ணுங்க. அதுக்கான ப்ராசஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும். இந்த ஜனவரி மாதத்தை நீங்க பர்டிகுலரா பயன்படுத்திக்கணும். வேலை தொழில் எல்லாமே நல்ல முன்னேற்றத்துல இருக்கு. ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம், அதாவது தை மாதத்துல மகர ராசியில சூரியன் ஜனவரி 14ஆம் தேதி நுழைறாரு. அதற்கு முன்னாடி சுக்கிரன் நுழைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஜனவரி 15ஆம் தேதி உங்க ராசி அதிபதி 10ஆம் இடத்துல நுழைறாரு. இப்போ 9ஆம் இடத்துல உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இவங்க 3 பேரும் சேர்ந்து நல்ல கூட்டணி அமைச்சு உங்களுக்கு நல்ல பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்துல நுழைறாங்க. கூடவே புதனும் உங்களுக்கு நுழைறாருன்னும் போது அப்ப 4 கிரகங்கள் கூட்டணி செய்யறது. அதுவும் இல்லாம ஜனவரி 18ஆம் தேதி சந்திரன் மகர ராசிக்குள்ள நுழையும் போது அது பஞ்ச கிரக கூட்டணியா இருக்கு. இது 10ஆம் இடத்துல இருக்குதுன்றதுனால உங்களுக்கு ரொம்பவே யோகமா தாங்க இருக்கு. கண்டிப்பா வேலை தொழில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் புதன் சுக்கிரன் கூட்டணி அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா மாத தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் புதன் இருக்கிறாரு. அது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலைக்காக என்ன தொழில் படிக்கலாம், எந்த மாதிரியான படிப்பு படிச்சோம்னா என்ன மாதிரியான கோர்சஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும்ன்ற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டா சேருங்க. மாதம் முற்பாதியில உங்களுக்கு 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் கூட்டணி இருக்கு. அதுக்கப்புறம் புதனும் சேர்றாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை அங்க இருக்குன்னும் போது அந்த பாக்கியங்கள் அனைத்தும் பெற்றுறீங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் கூட்டணி அமைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல அந்தஸ்து அங்கீகாரத்தையும் கொடுக்குங்க. கண்டிப்பா வேலைக்காக காத்துட்டவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடம் என்பதே தொழில் ஸ்தானம், அது தர்மஸ்தானம். தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றது இந்த மேஷ ராசியினருக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு முழுக்கவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களும் சேருது. சரி, இத்தனை இருக்கு, இதுல ஏதாவது டிராபேக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. என்னன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ், நீங்க எதிர்பார்க்காத சேஞ்சஸ் வரும்போது கொஞ்சம் அவசரப்பட்டுடுவீங்க. அதாவது என்ன செய்யலாம் ஏது செய்யலான்ற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதுவும் இல்லாம உங்களுக்கு தன்னம்பிக்கையும் குறைஞ்சிருக்கும். மேஷ ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு, அதாவது ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஜனவரி மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாக்கியஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி இருக்கிறாரு. அங்க குரு பார்வை விழுது. இத்தனை நாள் உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாம இருக்கே அப்படின்ற ஒரு புலம்பல் இருந்திருக்கும். ஒரு மன சஞ்சலம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நடக்க போகுது. ஏன்னா குரு பார்வையும் இருக்கு. அதே மாதிரி சூரியனோட நீங்க கூட்டணி அமைச்சிருக்கீங்க. அவர் உங்க யோகாதிபதி தான். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லோட அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய கை உங்களுக்கு பேரு உதவியா இருக்க போகுது. இதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்தஸ்து நல்லா உயர போகுது. உங்க பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்க போகுது. நீங்க என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்காக மத்தவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சுக்கிரன் கூட்டணி இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய
தந்தை வழியில ஏதாவது சொத்து ஏதாவது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேருங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு லாபமும் ஏற்படும். அதனால மேஷராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்ததா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது உங்களுடைய லவ்ல நீங்க அதிக இன்வால்வ்மெண்ட் ஆகாம இருந்துக்கிறது நல்லது. உங்களுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்பவே நல்லா இருந்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சோ ஏற்கனவே லவ்ல பிரச்சனை இருந்ததுன்னா அது சுமூகமா முடிச்சுட்டு அளவுக்கு அதிகமா நீங்க வந்து பேசிக்காம இருக்கிறது நல்லது. அளவுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது திரும்பவும் பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா ஏற்படும். அதாவது உங்களுடைய கை உயரும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகும். அதனால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மாத பிற்பாதிலையும் உங்க ராசி அதிபதி உச்சம் அடைகிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்தஸ்து உயர்ந்தாலுமே உங்களுக்கு எதிரிகளின் தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாவே ஏற்படும். அந்த எதிரிகளை நீங்க எப்படி போராடி எப்படி ஜெயிக்கிறீங்கன்ற மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடந்தாலும் அதை நீங்க வாயை மூடி அமைதியா ஏத்துக்கிறது தான் நல்லது. அதை நீங்க வெளிப்படையா நீங்க சொல்லும் போது அந்த திருஷ்டியும் பிரச்சனைகளையும் உண்டாக்கும். அதனால உங்களுக்கு என்ன நல்லது நடந்தாலும் சரி அதை நீங்க மறைமுகமா வச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதே நேரத்துல உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சவங்க திரும்பவும் உங்ககிட்ட உதவி கேட்கும் போது அதை திருப்பி செலுத்துறீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல உதவி செஞ்சவங்களுக்கு நீங்க திரும்ப உதவி செய்யக்கூடிய நேரமா தான் இருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க நன்றி கடனை தீர்த்துக்கலாம். நீங்க இந்த காலகட்டத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜனவரி மாதத்துல உங்களுக்கு சனியோட தாக்கத்தை தவிர வேற எந்த கிரகங்களோட அமைப்பும் உங்களுக்கு கெடுதல் பலன் கொடுக்கல. அதனால நீங்க வந்து தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும் பண்ணாலே போதும். உங்களுடைய எல்லா பிளான்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அடுத்ததா மேரேஜ்க்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலரா தை மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல வரன் வந்து சேருங்க. நிறைய பேருக்கு வந்து பேசி முடிச்சிருவாங்க, கடகடன் பேசி முடிச்சு கை நினைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதியோட புதன் சுக்கிரன் கூட்டணி இருக்குன்னும் போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் வரும். அதை நீங்க அழகா முடிச்சுறது பெட்டருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய நல்ல யோகாதிபதி பலன்கள் மாதிரி அடுத்த மாதம் அதுக்கு அடுத்து வரப்போகும் மாதம் இருக்குமான்றது டவுட் தான். ஏன்னா அதுக்கு அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா ராகுவோட சஞ்சாரம் ராகுவோட கன்ஜெக்ஷன்ல இருக்குன்னும் போது நம்ம அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது. சோ மேஷ ராசினருக்கு பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கும் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கோர்ஸ்ல தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணி படிப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய டேலண்ட்ஸும் ஏற்படும். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இதன் மூலமா நீங்க வந்து உங்களுடைய கெரியரை எப்படி டெவலப் பண்ணிக்கலான்ற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் உங்களுக்கு கிடைச்சிடும். சோ மேஷ ராசினருக்கு நல்ல அந்தஸ்து உயரும் நேரமா தான் இருக்குது. பொருளாதார நிதி உதவிகள் எல்லாமே ரொம்பவே அம்சமா இருக்குங்க.